அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தடவை ரசூல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரத்தம் குத்தி எடுத்திருக்காங்க. அந்த ரத்தத்தை எடுத்து ஒரு சஹாபிட்ட குடுத்து, "இதை எங்கேயாவது புதைச்சிடுங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத அந்த சஹாபி வாங்கி செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, "நான் புதைச்சுட்டேன்" அப்படின்னு ரசூல்லாட்ட கூறியிருக்காங்க. அப்ப ரசூல்லா திருப்பி கேட்குறாங்க, "எங்க அந்த ரத்தத்த புதைச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சஹாபி சொல்றாங்க, "நான் அத குடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிட்ட, "என்னுடைய ரத்தம் எவருடைய உடலில் சென்றதுக்கோ அவர ஒருபோதும் நரகத்தோட நெருப்பு தீண்டாது, நரகத்தோட நெருப்பு தொடாது. ஆனா மனிதர்களின் மூலம் உமக்கு அழிவும் உண்டாகும். அவ்வாறே உம்மூலமும் மக்களுக்கு அழிவு உண்டாகும்" அப்படின்னு ரசூல்லா அந்த சஹாபிட்ட கூறியிருக்காங்க. சரியா? ரசூல்லா ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது, இப்ப ரசூல்லாவுடைய கழிவு பொருட்களா இருக்கட்டுமே, ரத்தமா இருக்கட்டும், மலமா இருக்கட்டும், சிறுநீராக இருக்கட்டும், அவங்களோட வியர்வையா இருக்கட்டும், எல்லாமே பரிசுத்தமானதுதான். அதுல எந்த விதமான கேள்விக்கு மாற்று கருத்துன்றதே கிடையாது. மாற்று பதில்ன்றது கிடையாது. அழிவு உண்டாகும் அப்படின்னு ஏன் ரசூல்லா அவங்க கூறியிருக்காங்க அப்படின்னு உலமாக்கள் எல்லாரும் விளக்கும் போது, அதாவது ஆட்சி அதிகாரத்தோட பக்கம் சுட்டி காட்டுறாங்க. அதாவது அதிகாரம் கிடைக்கும். அந்த அதிகாரத்துக்காக மக்கள் போட்டி போட்டுப்பாங்க. அப்ப அந்த ஆட்சி அவங்களுக்கு கிடைச்சு, அதன் மூலம் என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்தவங்க அத போட்டி போடுவாங்க. அதன் மூலம் அழிவும் உண்டாகும் அப்படின்றதான் எல்லா உலமாக்களுமே ரசூல்லா இதன் அடிப்படையில தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒருமித்த கருத்தா ஏத்துக்கிறாங்க. இவ்வாறே இந்த சஹாபி பிறந்த நேரத்துல ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆடைகள் அணிந்த ஓநாய்களுக்கு மத்தியில ஒரு செம்மறி ஆடை இருக்கு அப்படின்றத பார்த்து இந்த சஹாபிய பார்த்துதான் நம்ம ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. இந்த சஹாபி யசீது மற்றும் அப்துல் மலிக் அவங்க 2 பேத்து கூடயுமே போரிட்டு இறுதியில ஷஹீதாக்கப்படுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த சஹாபி யாரு? அதுதான் இன்னைக்கு உள்ள கேள்வி. இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் செய்யுங்க. தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும்போது நம்ம உள்ளத்துல ஈமானும் அதிகரிக்கும், இக்லாஸும் அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ். நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வச்சிருப்பேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே சம்பவத்துல இன்னொரு சஹாபிய பத்தி இன்னைக்கு கேள்வியை பார்க்கலாம். உதிரம் குடித்த மற்றொரு சஹாபி. ஓகேவா? உஹது போர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித முகத்துல தலையில அந்த இரும்பு கவசத்தோட 2 வளையங்களுமே பதிஞ்சிருக்கு. ஹஜ்ரத் அபூபக்கர் அலி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பக்கத்துல இருந்து ஓடி வர்றாங்க. இன்னொரு பக்கத்துல இருந்து இன்னொரு சஹாபி ஓடி வர்றாங்க. வளையத்தை என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய பற்களால கடிச்சு இழுக்குறாங்க. சரியா? ஒரு வளையம் வெளியில வந்துருச்சு. ஆனா அந்த வளையம் வெளியில வந்ததும் இல்லாம, அந்த கடிச்சதுனால அந்த சஹாபியோட பல்லுமே உடைஞ்சு போயிருச்சு. ஆனா அது எதையுமே அவங்க பொருட்படுத்திக்கல அந்த சஹாபி. மற்றொரு வளையத்தையும் என்ன பண்றாங்கன்னா, கடிச்சு இழுக்குறாங்க. அப்ப மற்றொரு பல்லும் உடைஞ்சிருச்சு. வளையமும் வெளியில வந்துருச்சு. இப்ப அபூபக்கர் அலியும் ஒரு பக்கத்துல இருந்து வர்றாங்க. இன்னொரு பக்கத்துல இருந்து வந்த சஹாபி யாருன்னு பாத்தீங்கன்னா, அபு உபைதா ரலியல்லாஹு அவங்க. அவங்கதான் ரசூல்லாவோட அந்த முகத்துல படிஞ்சிருந்த அந்த வளையத்தை தன்னோட பற்களால என்ன பண்றாங்க, எடுக்குறாங்க. சரியா? இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ரசூல்லாவுடைய புனிதமான அந்த உடல்ல இருந்து அந்த வளையம் பதிஞ்சிருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ரத்தம் வெளிவர ஆரம்பிக்குது. சரியா? அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சஹாபி என்ன பண்றாங்க, அந்த ரத்தம் வந்துகிட்டு இருக்க இடத்துல தன்னுடைய உதடுகளை வச்சு அந்த ரத்தத்தை குடிக்கிறாங்க. சரியா? அந்த ரத்தத்தை குடிச்சிடுறாங்க. அப்ப ரசூல்லா அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ரத்தம் எவருடைய ரத்தத்துல கலந்துருச்சோ அவரை நரக நெருப்பு தீண்டாது அப்படின்றத இந்த சஹாபிய பார்த்தும் ரசூல்லா சொல்றாங்க. இந்த சஹாபி யாரு அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் ஆன்சர் 1ன்னு போட்டு 1க்குள்ளத பதில் அளிங்க. 2வது கொஸ்டினுக்கு 2ன்னு போட்டு 2வதுக்குள்ளத பதில் அளிங்க இன்ஷா அல்லாஹ்.
இதே மாரி சஹாபாக்கள் வரலாறுகளையும், நெறைய ஹதீஸின் அடிப்படையிலான, குரானின் அடிப்படையிலான மார்க்க கல்வியை தெரிந்து கொள்ளவும், நம்மளது சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். பதிலளிக்க கூடியவர்களா இருந்தாலும் சரி, பதிலளிக்க முயற்சி செய்பவர்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரின் நல்லமுல்களையும் பொருந்திக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.